இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் ஊர்ல இருக்கிறவங்க இப்படி சிட்டில இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அங்கிள். மனசுல என்ன இருக்குமோ அது முகத்திலேயே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிரும். ஆனா இங்க வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள விஷத்தை நிரப்பி வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நடுவுல என்னால இருக்க முடியாது அங்கிள். அதனாலதான் நான் இங்க இருந்து போயிடலான்னு நினைக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு தோணுது. என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். எந்த லட்சியத்தை நோக்கி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியோ அந்த லட்சியம் நிறைவேறாமையே நீ கிளம்பி போக போறியா? அதான் உங்க அப்பா அம்மா யாருன்னு தேடி இங்க வந்தல்ல, அவங்கள சந்திக்காமலே இங்கிருந்து போக போறியா? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சந்திக்கிறதுக்குள்ள அவங்கள யாரு என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அங்கிள். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நிலையானது என்னன்னு தெரியுமா? பூமி. எத்தனை அலைகள் வந்தாலும் பூமி அதோட பக்கத்தை என்னைக்கும் மாத்தாது. அப்படிப்பட்ட பூமிங்கிற பேரை வச்சிருக்கிற நீ பிரச்சனைகளுக்கு பயந்து உன் லட்சியத்தையே மாத்திக்க போறியா? அப்படி மாத்திக்கிட்டேன்னா அது உன்னோட தோல்வி இல்ல, உன்னை பெத்தவங்களோட தோல்வி. அது உனக்கு நடக்கிற அவமானம் இல்ல, உன்னை பெத்தவங்களுக்கு நடக்கிற அவமானம். ஏன்னா நீ அவங்க உனக்கு வேணும்னு எந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி அவங்களும் உன்னை பார்க்க துடிக்கலாம்ல. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுமா. இல்ல அங்கிள், என் சொந்தம்னு நினைச்சவங்களுக்காக நான் எத்தனை வாட்டி வேணாலும் தோக்க தயாரா இருக்கேன். நான் இங்க இருந்து போறது அவங்களுக்கு தோல்வியா இருந்தா நான் எங்கேயும் போறதில்ல. நீங்க சொன்ன மாதிரி இங்கேயே இருக்கேன், சமாளிக்கிறேன். அது பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமாளிச்சு கண்டிப்பா ஜெயிப்பேன். என் அப்பா அம்மாவை நான் பாப்பேன். குட். தேங்க்யூ அங்கிள். நீங்க மட்டும் எப்படி எனக்கு ஊக்குவிக்காம இருந்திருந்தா நிஜமாவே என் பெத்தவங்க தோத்து போறதுக்கு நானே காரணமா இருந்திருப்பேன். தேங்க்யூ அங்கிள். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் இருக்கேன்னு மறந்துடக்கூடாது. நல்லா இருமா. பூமி,
என்ன உங்க அப்பா ஏதோ 4 டயலாக் பேசிட்டாருன்னு நான் இங்கேயே இருப்பேன், பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணிக்குவேன்னு பெரிய பெரிய டயலாக் எல்லாம் பேசுற. என்ன போக மாட்டியா? போமாட்டேன். போனா அது எங்க அப்பாவுக்கு தான் அவமானம். அப்போ உன் நாத்தனாருக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீ நினைக்கலையா? நான் இங்க இருந்து போனாலும் அது நடக்குங்கிற கேரண்டி இல்ல. இப்ப கொஞ்ச நாளாதான் உன்னோட முகம் எனக்கு முழுசா புரிய ஆரம்பிச்சிருக்க. இந்த சொத்தெல்லாம் உனக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்காக என் அம்மாவை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்ட. இன்னைக்கு உன் பொண்ணு நட்சத்திராவுக்கு இந்த மொத்த சொத்தும் கிடைக்கணுங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்து தான் அம்மாவை விட உன் மேல பாசம் வச்சு வளர்ந்தவ அந்த இந்து அவகிட்டயே நீ நடிச்சு அவளே தன்னை எரிச்சிக்க காரணமா இருந்திருக்க. நீ நினைச்சது நடக்கணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவ. ஆனா உன்னை தடுக்கணும்னா நான் இங்கதான் இருக்கணும், இருப்பேன். கிருஷ்ண பிரசாத் மாமா, இந்து அத்தை இவங்க மட்டும் இல்ல, சாரதா அத்தையோட குடும்பமோ என்னோட குடும்பம் தான். உன்கிட்ட இருந்து என்னோட 2 குடும்பங்களையும் காப்பாத்திக்கிறதுக்காக நான் கண்டிப்பா இருப்பேன். ஃபைனலா ஒரு மகளா எங்க அப்பா கூட நான் சேர்ந்தே தீருவேன். இந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதுடா. அந்த கல்யாணத்தை நடத்திட்டு தான் என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு என் அம்மாவும் அந்த சரத் சந்திரா கூட போயிருக்காங்கடா. என்ன பெரியம்மா மாமா கூட எதுக்கு போனாங்கன்னு? ஆமாண்டா, இன்னைக்கு எந்த முகூர்த்த நேரத்துல கல்யாணம் நின்னுச்சோ அதே டைம்குள்ள நாளைக்கு அதே டைம்குள்ள அந்த கல்யாணத்தை நடத்தணும். இல்லன்னா இவனோட சேர்த்து உன்னையும் துணைக்கு நான் மேல அமுச்சு வச்சிருவேன். என் புள்ள அந்த கல்யாணத்தை நடத்தி என்ன மீட்டு கூட்டிட்டு வருவா. வாங்க போலாம்.